This video is sponsored by BuyMode mobile application. இந்த application வந்து ஒரு அற்புதமான ஷாப்பிங் அப்ளிகேஷன். இதுக்கு உண்டான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கூகுள் ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் இருக்குது. அனைவரும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். வெல்கம் டு தமிழ் vlog யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய திருத்தலம் எந்த திருத்தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு உத்திரகோசமங்கை மங்களநாத சுவாமி கோவில் அல்லது உத்திரகோசமங்கை மங்களநாத சுவாமி கோவில் பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த கோவில் தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் மாவட்டம் உத்திரகோசமங்கை என்னும் ஊரில் அமைந்துள்ள சிவன் கோவிலாகும். இங்கு மங்களேஸ்வர சமேத மங்களேஸ்வரர் சிவன் கோவில் எனும் பிரபலமான இந்து கோவில் இங்கு அமைந்துள்ளது. 5.5 அடி உயரம், முழுவதும் விலை மதிப்பிட முடியாத மரகத திருமேனி நடராசர் ஆண்டு முழுவதும் சந்தன காப்பில் காட்சியளிக்கின்றார். இந்த கோவில் உலகின் பழமையான சிவன் ஆலயம் என்று கருதப்படுகின்றது. இந்த கோவிலினுடைய அமைவிடம் பார்த்திங்கன்னா மதுரை டு ராமநாதபுரம் தேசிய நெடுஞ்சாலையில் பரமக்குடி, சத்திரக்குடி முதலியவற்றை தாண்டி ராமநாதபுரத்துக்கு 10 கிலோமீட்டருக்கு முன்பாகவே வலதுபுறமாக பிரிந்து செல்லும் தூத்துக்குடி திருச்செந்தூர் சாலையில் சென்று இந்த ஊரை நம்ம வந்து அடையலாம். சிறப்பு, இந்த கோவிலினுடைய சிறப்பு என்ன பார்த்திங்கன்னா, இவ்வூர் கோவிலில் உள்ள சிவபெருமானை திருவாசகம் 38 இடங்களில் குறிப்பிட்டு திருவாசக திருத்தலங்களில் ஒன்று என்ற பெருமையினை கொண்டுள்ளது. இந்த கோவிலில் தலமரம் இலந்தை, இளவந்திகை எனும் சொல்லே மருவி இலந்தை என கருதுகின்றனர். இதனால் சங்ககால இளவந்திகை பள்ளி இக்கால உத்திரகோசமங்கை என கருதுகின்றனர். இவ்வூர் சிவனுக்கு வழிபாட்டுக்கு உரியதல்லாமல் போன தாளம்பூவும் சாத்தப்படுகின்றது. மண்டோதரி இவ்வூர் இறைவனை வழிபட்டு ராவணனை கணவனாக பெற்றதாக ஒரு கதை உண்டு. இந்த கோவிலுடைய அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா, இந்த கோவிலில் மங்களநாதர் சுவாமி, மங்களேஸ்வரி அம்மன் சன்னதிகளும், நடராஜர், சுயம்புலிங்கம், பைரவர், தட்சிணாமூர்த்தி பைரவர், சண்டிகேஸ்வரர், பால பைரவர் உபசன்னதிகளும் உள்ளன. இங்கு கோவில் குளம் உள்ளது. இக்கோவிலில் 7 நிலை கொண்ட ராஜகோபுரம் உட்பட மொத்தம் 5 கோபுரங்கள் உள்ளன. உட்பிரகாரம் நுழையும் பொழுது அழகிய வேலைப்பாடுகளுடன் காணப்படும் யாளிகளில் 2 யாளிகள் வாயில் கல்லால் ஆன பந்தை கொண்டுள்ளது. கையை நுழைத்து இந்த பந்தை நகர்த்த முடியும். இந்த கோவில் முதன்மை திருக்கோவில் என்ற வகைப்பாட்டில் இந்து அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளது. பரம்பரை அறங்காவலர்களால் நிர்வகிக்கப்படுகின்றது. உலகின் முதல் சிவன் கோவில் உத்திரகோசமங்கை ஆகும். 7000 வருடங்களுக்கு முன்னால் சிவபெருமான் பிறந்த இடம் இந்த உத்திரகோசமங்கையில் தான் பிறந்தார் என்று வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள். இந்த கோவில் நடைபெறும் பூஜைகள் வந்து பார்த்திங்கன்னா, இக்கோவிலில் காரணாகம முறைப்படி வழிபாடு நடக்கின்றது. சித்திரை மார்கழி மாதம் 8ஆம் நாள் திருக்கல்யாணம், 9ஆம் நாள் தேர்விழா, மார்கழி மாதம் ஆருத்ரா தரிசனம் திருவாதிரை நட்சத்திரத்தில் நடக்கும் முக்கிய திருவிழாவாக நடைபெறுகின்றது. மார்கழி திருவாதிரையில் அன்று ஒரு நாள் மட்டுமே நடராசருக்கு சந்தனக்காப்பு முழுவதும் களையப்பட்டு இரவு அபிஷேகங்கள் நடைபெறுகின்றன. சித்திரை மாதம் சித்திரை தேரோட்டம் சிறப்பாக நடைபெறுகின்றது. திருவிழா காரணகாம முறைப்படி வழிபாடு நடத்தப்படுகின்றது. இந்த ஆலயம் தினமும் காலை 6 மணி முதல் பகல் 12 மணி வரையும், மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரையும் பக்தர்கள் தரிசனம் செய்வதற்காக திறந்திருக்கும். அனைவரும் இந்த உலகின் முதல் சிவன் கோயிலாக இந்த உத்திரகோசமங்கை வந்து சிவனை போய் வழிபட்டு அனைவரும் அவர்களுடைய வாழ்வில் வாழ்வாங்கு வாழ வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த ஒரு திருக்கோவில் பற்றி அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.